ஹாய் குட்டீஸ். ஒரு அடர்ந்த வனத்தில் மிகவும் சாதுவான அன்பான ஒரு மான் வாழ்ந்து வந்தது. அந்த மான் எல்லா விலங்குகளையும் நம்பியது, அனைவருக்கும் உதவி செய்தது. அதுதான் அந்த வனத்தின் அமைதியான குணம். ஆனால் ஒரு நாள் அங்கு வந்த ஒரு தந்திரக்கார நரிபே மானின் நல்ல குணத்தை பயன்படுத்திக் கொண்டது. அந்த நரி தன் சுயநலத்துக்காக மானை ஏமாற்றி ஒரு பெரிய ஆபத்தில் சிக்க வைத்தது. அதிர்ஷ்டவசமாக மான் தப்பித்தது. ஆனால் நரியின் துரோகத்தால் அதன் மனம் மிகவும் காயமடைந்தது. நரி நம்மை ஏமாற்றிவிட்டதே என்று மான் மிகவும் சோகமும் கோபமும் கொண்டது. சில நாட்கள் கழித்து மான் அந்த காட்டின் ஒரு பாதையில் நடந்து சென்றது. அப்போது அதன் கண்ணில் ஒரு காட்சிப்பட்டது. அதே நரி ஒரு பெரிய வேட்டைக்காரனின் வலையில் உதவி செய்ய ஆளின்றி மிகவும் பலவீனமாக சிக்கிக் கிடந்தது. தன் தவற்றை உணர்ந்து அது பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. மானுக்கு ஒரு கணம் மனதில் பழைய கோபம் வந்தது. பழிவாங்க இதுதான் சரியான நேரம் என்று அது நினைத்தது. அது நரிக்கு உதவி செய்யாமல் போனால் யாரும் அதை கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் மான் அங்கே அப்படியே நின்றது. அது கண்களை மூடி ஆழமாகச் சிந்தித்தது. பழிவாங்குவது நம்முடைய கோபத்தை மட்டும்தான் திருப்தி செய்யும். அது உண்மையான வீரமாகாது. என் பலம் என் இரக்கத்தில் இருக்கிறது, மன்னிப்புதான் மிகப்பெரிய பரிசு என்று அது தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது. உடனே மான் தனது பெரிய கொம்புகளை பயன்படுத்தி நரியை சுற்றியிருந்த பலமான வலையை மெதுவாக பீத்து எறிந்தது. நரிக்கு அப்பொழுது தன் தவறு புரிந்தது. அது மிகவும் வெட்கப்பட்டது. மான் நரியை அங்கிருந்து பத்திரமாக ஓடிப்போகும்படி சைகை காட்டியது. அன்பு குட்டீஸ், மானின் இந்த கருணைதான் உண்மையான வலிமை. கோபத்தை கட்டுப்படுத்தி மன்னிக்கும் குணம் உள்ளவர்களே இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள்.